இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து சமைக்க போறாரு. ஏ நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. வந்து நண்டு கிரேவி பண்ண போறோம். ஆமா, நாங்க வந்து கிராப் வாங்கிட்டு வந்திருக்கோம், லைவ் கிராப். அதை வந்து நாங்க கொன்னு புதைச்சி இல்லை அப்படி இல்லை கொன்னு சமைக்க போறோம். அப்படி சொல்லக்கூடாது. நாங்க வந்து அதை க்ளீன் பண்ணி சமைக்க போறோம். நான் சமைக்கல, எனக்கு செய்யவே தெரியாது, கையவே வைக்க போறதில்ல. சாப்பிட மட்டும்தான் நான் கை வைக்க போறதில்ல. என்னோட கணவர் வந்து செய்ய போறாரு. ஸோ நீங்க பார்க்க போறது கணவரின் சமையலறை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வாங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த கிராப் நண்டை வந்துட்டு பிரித்து எடுத்துடலாங்க. நாங்கள் வந்து ஈவினிங் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோங்க. நாங்கள் நைட்டு தான் வந்து சமைக்கிறதுக்காக வந்து நண்டை வெளியே எடுத்தோம். காட்டு காட்டு. ஓய், வாவ். சரி ஓப்பன் பண்ணு. தண்ணி சுடும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, என்னோட இறந்துருக்காது. உயிரா? உயிர் இருக்குப்பா. தலைக்கு தில்லு பத்தியா? உயிர் நண்டை கையில். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நண்டுலாம் பாருங்க மிதக்குது, உயிரோட இருக்கு. அப்படியே சுடு தண்ணியில் போட்டோம் நாங்கள் நண்டை. மூடி வைக்கணுமா? அப்படியே தண்ணியை திறந்து விட்டுறலாம். என்ன எட்டுக்கால் பூச்சி மாதிரி இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நண்டை வந்துட்டு ஹாட் வாட்டர்ல போட்டு மூடி வச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஹாட் வாட்டர்ல போட்டுட்டு சைட்ல வந்துட்டு அப்படியே நீளமான இருக்கணுமா, குட்டி குட்டியான இருக்கணுமா? ஆனியன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சரி, ஏன் சார் அழுவுறீங்க? ஒரு ஸ்லைஸு கூட பெருசா இருக்கக்கூடாதாமா. பச்சை மிளகா, எத்தனை பச்சை மிளகா எடுத்து இருக்கிறீங்க? உங்க ரெசிபி சொல்லுங்க நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம். Take onion, cut small pieces. Put china chatti, put it in the அடுப்பு. Put some coconut oil. நீங்க ஒரு பெரிய செஃப்னு உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்த்தேன். மக்களே, அடுத்த குக்கு வித் கோமாளி கண்டஸ்டன்ட் வந்து ரெடி ஆயிட்டாங்க. நீங்க கோமாளியாவும் எடுத்துக்கலாம், குக்காவும் எடுத்துக்கலாம், உங்க விருப்பம் தான். விஜய் டிவி பாருங்க, பார்த்து அடுத்த சீசன்ல வந்து கன்சிடர் பண்ணுங்க. இவ பாருங்க, நம்ம சுடு தண்ணியில போட்டோம்ல, ஹாட் வாட்டர்ல போட்ட நண்டோட தண்ணியை ஃபுல்லா வடிச்சுட்டு வெங்கடேஷ் பட்டுக்கே டஃப் கொடுப்பாரு எங்க செஃப். பார்த்தா எடுத்தான் போல, இதோ கீழே கிடைக்க ஒண்ணு உடஞ்சி. எப்படி கிளீன் பண்ணணும் ப்ராசஸ் சொல்லுங்க. கை கிழிக்காதா? எதை வச்சு உடைச்சா வந்துருமா? சுத்தி வச்சு உடைக்கலாமா? மக்களே, இதை கழட்டுற ப்ராசஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. வாவ், பல நேர போராட்டத்துக்கு அப்புறம். இது என்ன முட்டை மாதிரி இருக்கு? அது சாப்பிடலாமா? அது
வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஒண்ணுதான் க்ளீன் பண்ணி இருக்கிறோம். கிராபு பாப்பா. ஃபிஷ் இருக்கு. எப்படி காட்டுங்க? மஞ்சள் வாட்டர் ஒண்ணுமே இல்ல, தண்ணியில மஞ்சள் போட்டு வச்சிருக்கோம். அதுல வந்து அப்படியே போட்டுறோம். ஆமால, அதனாலதான் சைஸ் வச்சிருந்தாங்க போல, சைஸ் வரையா. எடுத்துட்டு ஸ்ட்ராங்கா பிடிச்சி உருவணுமாமா. அப்ப அந்த மேல இருக்க ஓடு வந்து அழகா சூப்பரா வந்துச்சு. அரண்டி பாப்பா. ஓகே ஓகே ஓகே, சீக்கிரமா செய்ப்பா, ஆதிக்கு பசிக்குதான். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? தோசை சாப்பிடலாமா? ஆமா வர. இப்படி எல்லாத்தையும் நல்லா அந்த தண்ணில இருந்து மறுபடியும் வாஷ் பண்ணுவியா? இதுல ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணி வச்சிரு. ரொம்ப இது பண்ணா அந்த உள்ள இருக்க ஃப்ளஷ் எல்லாம் போயிருமாமா. அதனால லைட்டா அந்த ரன்னிங் வாட்டர்ல அப்படியே நம்ம வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தண்ணியில போட்டோம்னா கவுச்சி ஸ்மெல் போயிரும்ல. மக்களே, இதை கிளீன் பண்றதுக்கே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் போல மக்களே. நமக்குலாம் இது வேலைக்கு ஆகாது. எல்லார் வீட்லயும் கணவர்மார்களுக்கு வந்து இந்த வீடியோவை காமிச்சிருங்க. ரொம்ப ஈஸியாயிரும், கிளீன் பண்ண வச்சிடலாம், சமைக்க வச்சிடலாம். எப்படி யாரெல்லாம் பாக்குறாங்க? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எதனால வந்து நீங்க இந்த எல்லோ வாட்டர் மஞ்சள் தண்ணியில போடுறீங்க? ரீசன் சொல்லுங்க, அப்பதானே பெரிய சமையல்காரங்க. ப்ராசஸ் அப்படியே காப்பி அடிப்பீங்களா? மஞ்சள் வாட்டர்ல போட்டா அது வந்து மக்களே அப்படின்னு எங்க பெரிய குக்கு சொல்றதுனால நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்ல. நம்மனாதான் சோறுன்னு சொன்னாங்க, அதனால நம்பிட்டேன். அடுப்பு இல்லாமல் இல்ல, பத்த வைக்காமல். என்னென்ன சொல்றோம் பாருங்க. செசமி ஆயிலை எடுத்து, நல்லெண்ணெயை எடுத்து, தமிழ்ல சொல்லணும், தமிழ் பற்று அதிகம் என் கணவர். நல்லெண்ணெயை எடுத்து தாராளமாக ஊற்றிக்கணும். அளவு சொல்லுங்க, என்ன உங்களுக்கு எவ்வளவு அளவு வேணுமோ அவ்வளவு ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆயில் வந்து நல்லா வந்து சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையோ ஆனியன், அதை வந்து கடாயில போட்டு நல்லா வந்து வதக்குறாங்க. ஸோ வெங்காயம் வதங்கும் போதே வந்துட்டு கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணுங்க. இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்துட்டு வெங்காயத்தை கூட போட்டுக்கலாம். Tomatoes. 2 finely chopped tomatoes. ஞாயிறு மதியம் சமையல் உணவு அப்படின்னு பாடுறதான் ஆசைதான் மக்களே. ஆனா டைம் வந்து 11 போதும் மகளே. மக்களே பாருங்க, 11 o'clock, night 11 o'clock PM. நடுராத்திரில வந்து நாங்க நண்டு சமைச்சிடுவோம். ஏன்னா ஈவினிங் தான் வாங்கிட்டு வந்ததுனால நண்டு சாப்பிட ஆசைப்பட்டு நடுராத்திரி டைம். நல்லா இருக்குல்ல? நடுராத்திரி நண்டு. எங்க ரெசிபிக்கு பேர் வச்சுக்கோ, நடுராத்திரி நண்டு. நடுராத்திரி நண்டு கிரேவி. வாவ், இந்த மாதிரி ஒரு கிரியேட்டரை வச்சுன்னு
தக்காளி வதங்கிய பின்னர் என்ன பாஸ் போடுறீங்க? இஞ்சல் garlic paste. மக்களே, போட்டுட்டு எவ்வளவு அளவு போட்டீங்க? காரம் கம்மியா தான் இருக்கு. வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது மட்டும் தான் போடுவீங்களா? போல்ல வந்து எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க, அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இது வந்துட்டு வீட்டில் அரைச்சதுங்க. ஸோ காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஸோ போட்டுட்டு நல்லா வதக்குறாங்க. மசாலா தூள் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து வதக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சள் நீராடி கொண்டிருக்கும் நண்டை போடலாமா? போடலாமா? போடுமா போடுமா முழுசா எடுத்து அப்படியே உள்ள போடும். எம்மியா இருக்கும் போது நாங்க 6 நண்டு வாங்கிட்டு வரோம். 6 உள்ள போடுங்கப்பா. ஒரு கிளறா கால் கைலாம் தனித்தனியா கைகாலம் தனித்தனியா கொஞ்சமா தண்ணி விடுறாங்க. நண்டு தண்ணி விடாத சிக்கன் மாதிரியே தண்ணி விடுறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிட்டு வந்து நண்டு வந்து மூடி போட்டு நல்லா வேக வைக்கணுங்க. கூடவே வந்துட்டு உப்புமே செக் பண்ணி தேவையான அளவு உப்பையுமே ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி நண்டை வேக வச்சுக்கலாம். தேனா இனிக்குது, உன் கைப்பட்டாலே இனிப்பாதான் இருக்கும். காரம் பத்தலப்பா, கொஞ்சம் காரம் போடுப்பா. வாவ், நடுராத்திரி நண்டு கொதிக்குது மக்களே. காரம் பத்தலன்னு வேற அந்த அந்த சரி சரி போடுங்க. நடுராத்திரி நண்டுக்கு வந்து காரம் பத்தலைங்க, அதனால வந்து என் கணவர் வந்து மிளகாய் தூள் போதும், மிளகாய் தூள் போடுறாங்க. தேங்காய் ஊத்துவீங்கல்ல, அப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஆயிரும்ல. என் கணவரோட நண்டு கிரேவி ஒரு டைலாக் வருமே, ஐயோ அந்த டைலாக் மறந்துட்டேனே. அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம், அப்படி ஒரு டேஸ்ட். என்னென்ன போட்டீங்க? தேங்காய், அப்புறம் பெருஞ்சீரகம், சோம்பா, தனியா, சோம்பு சோம்பு சோம்பு, கசகசா போட்டீங்களா? போட்டாங்களா மக்கள்? ஆல்ரெடி போட்டீங்களா? கசகசா, தேங்காய், சோம்பு போட்டு சால்ட் ஓகே. காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இட்ஸ் ஓகே. நாங்க வந்து பேபிக்கு செய்யறதுனால, சாரி கிட் எங்க வீட்டுல இருக்கிறதுனால காரம் கம்மியா போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட், அதையுமே வந்துட்டு இந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விடணும். ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் தூளுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டோங்க. இந்த பெப்பர் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க இருந்தது. ஃபைனலாக அதையுமே வந்து ஆட் பண்ணி வந்து கிளறி விட்டாச்சு. ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, கம 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 கமன்னு சொல்லி நம்ம நண்டு கிரேவி எப்படி கொதிச்சு பாத்தீங்களா? நம்ம பேரை விட்டோம் பாருங்க, நடுராத்திரி நண்டு மசாலா. செம்மையா கொதிச்சு நிற்கிறாங்க, செம்ம டெம்டிங்கா இருக்குங்க இப்ப இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது கூட. ஏன்னா நாங்களே பல மாசத்துக்கு பல வருஷத்துக்கு அப்புறமா தான் வந்து நண்டு கிரேவி வந்து ட்ரை பண்ணோம். கடைசியா இந்தியாவில் இருக்கும்போது சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இப்பதான் வந்து ட்ரை பண்றோம்.
ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம நல்லா சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லியை இது மேலே தூவி இறக்கணும்னா கம கமன்னு வந்து நண்டு கிரேவி ரெடி ஆயிருங்க. இப்போ நல்ல சாதத்தை வந்து ஒரு பிளேட்ல போட்டு நம்ம பண்ணி வச்சிருந்தோம்ல நடுராத்திரி நண்டு மசாலா, அதையுமே 2 கரண்டி எடுத்து போட்டு சாப்பிட்டோன்னா அடாடாடாடாடா எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஸோ பிரச்சனை என்னன்னா, நான் வந்து இந்த வீடியோல பிளேட்ல வந்து ரைஸை வச்சுக்கிட்டு ஏதோ பேசியிருக்கேங்க. மைக் வந்து ஆஃப் ஆனதே தெரியாம வந்து பேசிட்டே இருந்திருக்கேன். அதனால எதுவுமே ரெக்கார்ட் ஆகவே இல்லை. அதனால வந்து லைவா என்னோட ஃபீலிங் என்னவா இருந்தது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணலாமேன்னு அன்னைக்கு பண்ணேன். பட் இப்போ கூட அன்னைக்கு நான் என்ன பேசினேன் அப்படின்றது ஞாபகமே வரலைங்க. பட் நண்டு கிரேவி வந்து செமையா இருந்ததுங்க. அல்டிமேட்டா இருந்தது. ஐ திங்க் என்னோட ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் ஆன புதுசுல வந்து வச்சு கொடுத்தாரு இதே மாதிரி கிரேவி. அதுக்கப்புறமா இப்பதான் வந்து வாங்கிட்டு வந்து நாங்க செய்றோம். ஸோ வந்து செமையா வந்து சூப்பரா பண்ணியாச்சுங்க. பாத்தீங்களா, நான் பண்ண மாதிரி பில்டப்போட எடுத்துன்னு போய் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து சர்வ் பண்ணிட்டேன். மனுஷன் கஷ்டப்பட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு ஏதோ வந்து ரிவ்யூலாம் பண்ணாரு. ஆனா வந்துட்டு எதுவுமே ரெக்கார்ட் ஆகாததுனால எதுவுமே ஞாபகமே இல்லைங்க. நானுமே சாப்பிட்டு பார்த்தேங்க. ட்ரஸ்ட் மீ செமையா இருந்தது. ஆனா வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சுங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 அந்த மாதிரி ஆரம்பிச்சோங்க சமைக்கிறதுக்கு. ஆனா வந்து இந்த நண்டு கிளீனிங் ப்ராசஸ் நாங்க வாங்கினதே ஒரு 5-6 பீஸ் தான் வாங்கியிருப்போம். அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப எடுத்துருச்சுங்க. 1 ஹவர் கிட்ட நாங்க வந்து கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். நாங்க சாப்பிடும்போது அன்னைக்கெல்லாம் நைட்டு 12 மேல ஆயிருச்சுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.